ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ சம் ட்ரை கேட்ச் ஃபீல்டு ஆட் பண்ண போகிறோம். ட்ரை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸஸ். ஸோ நான் ட்ரைக்குள்ளே நான் இந்த என்னுடைய கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அண்ட் கீழே கேட்ச் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். அண்ட் இதில் வந்து எக்ஸப்ஷன். அண்ட் இங்கே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ட்ரை அண்ட் கேட்ச்னு ஒரு 2 நியூ கீவேர்டை நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரை கேட்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் இதில் எந்த ஒரு தப்பும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக ரன் ஆகுதுன்னா மட்டும்தான் இந்த ட்ரை அண்ட் கேட்ச்குள்ளேயே இருக்கும், இது வரைக்கும் இருக்கும். இன்கேஸ் இந்த ஃபங்க்ஷனில் ஏதோ தப்பு இருக்குது, ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஸோ இது ராங், ஆட்டோமேட்டிக்காக அது கேட்ச் செக்ஷனுக்கு வந்து இந்த பேஜில் எரர் இருக்குது அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்தும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன சொல்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல வந்து ரிசல்ட் லேபிள் டாட் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதே நான் இந்த இடத்துல திரும்பி ரிசல்ட் லேபிள் டாட் டெக்ஸ்டில் போயிட்டு connected to Northwind database, right? ஓகே, ஸோ என்னுடைய இந்த கோடில் எந்த ஒரு தப்புமே இல்லைன்னா எனக்கு இந்த ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும், கனெக்டட் டு நார்த்விண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இதில் வந்து எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ இன்கேஸ் இந்த கோடில் ஏதாவது எரர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நார்த்விண்ட் பேஸை அதால் ஃபைன் பண்ண முடியலனாலோ, என்னுடைய கோடில் ஏதோ ஒரு எரர் இருந்தாலோ எனக்கு வந்து இதுதான் ரன் ஆகும், கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நம்மளுக்குனா தெரியும் ஒரு எரர் பேஜ் வந்ததுன்னா நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கஸ்டமர்ஸ் வந்து எப்பவுமே அப்படி விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒன்று டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு, இல்லை டேட்டா ஃபெயில்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரிசல்ட் தான் காமிப்போம். ஸோ நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் டெஸ்ட் கனெக்ஷன் பேஜில் போயிட்டு வியூவிங் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வருது. ஸோ என்னோட கோடில் ஏதோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நம்ம திரும்பி பேக் பேஜ் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன் மோர் டைம் என்னுடைய நார்த்விண்ட் டேட்டாபேஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்னுடைய SQL சர்வருக்கு போய்க்கிறேன், என்னுடைய சர்வர் நேம் கனெக்டட், என்னோட டேட்டாபேஸ்க்குள்ளே போகிறேன். நான் என்னோட டேட்டாபேஸ்க்குள்ளே போனேன்னா நார்த்விண்ட் டேட்டாபேஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நார்த்விண்ட் அண்ட் மேக் ஷூர் நான் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். நார்த்விண்ட், எஸ் ரைட். இன்டகிரேட்டட் செக்யூரிட்டி, ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. ஓகே, நான் அந்த எரரை கண்டுபிடிச்சிட்டேன். இன்டகிரேட்டட் செக்யூரிட்டின்னு எழுதியிருக்கேன். ஜஸ்ட் நான் இங்கே ஆர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஸோ ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிருக்கேன். ஓகே, நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபைலை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு திரும்பி என்னுடைய இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். கனெக்டட் டு நார்த்விண்ட் டேட்டாபேஸ் 1 வந்துருச்சு. ஸோ என்னுடைய கோடில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இப்போதைக்கு இல்லை. அண்ட் என்னுடைய நார்த்விண்ட் டேட்டாபேஸை என்னுடைய கோட் ஃபைன் பண்ணிடுச்சு. ஃபைன் பண்ணி அது கூட கனெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ இன்கேஸ் நான் வந்து இங்கே நார்த்விண்டுன்னு இருக்கு இல்லையா, நார்த்விண்ட்ஸ்னு போடுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி நார்த்விண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸே நம்ம SQL சர்வரில் நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. மொத்தமே 3 தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நார்த்விண்ட்ஸ்னு போட்டிருக்கேன். ஒரு புது நம்ம கிரியேட் பண்ணாத ஒரு டேட்டாபேஸை நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். டேட்டாபேஸ் நேம் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன எரர் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். கனெக்ஷன் ஃபெயில்டு, ரைட். ஸோ அதுதான் இந்த ட்ரை கேட்ச் என்ன பண்ணுதுன்னா, இன்கேஸ் இது கனெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இதை டிஸ்பிளே பண்ணும். அப்படி இல்லாட்டு கனெக்ஷன்ஸ் ஃபெயிலாக இருந்தால் இதை டிஸ்பிளே பண்ணும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. என்னோட ட்ரை கேட்சை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது
ரைட். என்னுடைய ரிசல்ட் லேபிளை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சேவ் இட். ஸோ வெறும் என்னுடைய ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணியிருக்கேன் கிளாஸ் மூலியமாக. இப்போ என்னுடைய ஃபைலை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எரர் மெசேஜ் ஒன்று வருது. cannot open database northwinds. ஸோ நார்த்வின்ஸ்னு ஒரு டேட்டாபேஸே கிடையாது. ஸோ நான் கொடுத்தனால தான் என்னுடைய சர்வர் பேஜ் எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா cannot open database northwinds requested by login, the login failed வருது. ஸோ என்னோட கனெக்ஷனே எனக்கு எரர் லைன் பார்த்தீங்கன்னா லைன் 13 காமிக்குது. கனெக்ஷன் டாட் ஓப்பன் வந்து எரரில் இருக்குது. ஸோ அப்படி ஏன் இது எரரில் இருக்குன்னா இப்படி ஒரு கனெக்ஷனே கிடையாது, இப்படி ஒரு டேட்டாபேஸே இல்லை. அப்போ நான் எங்கேருந்து அதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்ற சிச்சுவேஷனில் அது வந்து நம்மளுக்கு எரர் காமிக்குது. ரைட். ஸோ நான் இதை லேஸ்ட்டாக நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இந்த எஸ்ஸை ரிமூவ் பண்ணுறேன். நான் இப்போ சேவ் பண்ணுறேன். அண்ட் இப்போ என்னோடய பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பேக் ரிசல்ட் வில் பி டிஸ்பிளே ஹியர். அதாவது என்னுடைய பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த லேபிள் கண்ட்ரோலில் இங்கே என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம போடல. ஸோ இப்போ எனக்கு வெப் பேஜ் க்ளீனாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்னுடைய கனெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்குது.